என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து என்று சொல்லுவோமானால் ஜெப வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அமர்ந்திருக்கிற ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் காட்டிலும், எல்லா காரியங்களை காட்டிலும் ஜெப வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு முக்கியமான, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமானது ஒரு வாழ்க்கை. ஜெபம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இருக்காது. நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோமானால் நாம் ஜெபிக்கிறவர்கள். எல்லாவற்றிற்கும் நாம் ஆசீர்வாதப்படுகிற போது, நாம் பலவீனப்படுகிற போது, நாம் நிந்தைக்கு உட்படுகிற போது, தேவைக்கு உட்படுகிற போது, ஆபத்து நாட்களிலே, எல்லா நாட்களிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஜெபம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் சொல்லுவேன், அநேக வேளைகளிலே நம்மோடு கூட சேர்ந்து துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு அநேக நம்மோடு கூட இல்லை என்று சொன்னாலும், நான் அநேக வேளைகளை இந்த சமூகத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருகிற போது என் உள்ளம் பூரிக்கும். ஒரு சின்ன இடம் கூட இல்லாமல் இருந்த நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய இடத்தை ஜெபம் பண்ணுவதற்காக கொடுத்திருக்கிறார். ரொம்ப அதை நான் நினைக்கிற போது எந்த வருத்தமும் என் வாழ்க்கையில் இருக்காது. நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இத்தனை பெரிய வசதிகள், வாய்ப்புகள், ஜெபம் பண்ணுவதற்கு எத்தனையோ மூளைகளை கொடுத்திருக்கிறார். நான் முன்பே உங்களிடத்தில் சொன்னது போல, எனக்கு அதிகமாக ஜெப வாழ்க்கை தெரியாது. ரட்சிக்கப்பட்ட புதுசிலே நான் போஸ்ட் ஆஃபீஸிலே ஒரு தற்காலிகமாக பணியில் இருந்தேன். அங்கே போஸ்ட் மாஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு அம்மா, ஒரு 54 வயசு இருக்கும் அப்போது அவங்களுக்கு. அவங்க முற்றிலும் ரோமன் கத்தோலிக்க அடிப்படையாக கொண்டவர்கள். என்னை ஒரு நாள் அழைத்து கொண்டு நான் படுகிற கஷ்டத்தெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். இந்த சின்ன வேலையில் இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுகிறான் குடும்பத்தை நடத்துவதற்காக என்று சொல்லி, ஒரு நாள் அவர்கள் சொந்த பணத்திலே ஆட்டோ வைத்து, ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் சபை, அந்த சபையிலே கொண்டு போய் ஒரு பையன் என்றும் பாராமல் ஆட்டோவிலே அவங்களே பைசாவை கொடுத்து கொண்டு போய் பெரிய சபையில் அவங்க ஜெபம் பண்ண என்னை அழைத்து செல்லலை. ஒரு மூளையில் கொண்டு போனாங்க. ஒரு படிக்கட்டு சந்து இருக்கும். நான் நினைக்கிறேன் அது ரொம்ப சின்ன சந்து, அது உட்காந்தா தலையை கூட இடிக்கும். பெரிய சபை தான், ஆனால் கொண்டு போன இடம், ஜெபம் பண்ணுகிற இடம், பாட்டு புஸ்தகம் பாயெல்லாம் அவங்க விரித்தார்கள். விரித்து எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, இந்த மகனுக்கு நீங்கள் வேலையை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை என்னால் இன்னும் மறக்க முடியல. பல வருஷம் ஆனது, என்னால் இன்னும் மறக்க முடியல. அதுதான் என்னுடைய ஜெப வாழ்க்கையினுடைய நம்பிக்கையினுடைய அஸ்திபாரம். அவர்கள் என்னை அழைத்து வந்து அந்த கூடாரத்திலே கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த மகனை ஆசீர்வதியும், ஒரு நல்ல வேலையை கொடுங்கன்னு 2 பாட்டை பாடி ஆராதனை பண்ணாங்க. நானும் எனக்கு தெரிந்த பாட்டை பாடி, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க தம்பி அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணோம். நான் சொல்லுவேன், அந்த ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வேலை கிடைத்தது. ஏன்னா பொதுவாக நான் ஜெபம் பண்ணுகிறவன் அதிகமாக கிடையாது, ஜெப ஆவி அதிகமாக பெற்றவன் கிடையாது. அப்போதிலிருந்து ஜெபத்தில் ஒரு விசுவாசம். எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், மூளை சாதிக்க முடியாத முழங்கால் சாதிக்கும். நாம் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நான் சொல்லுவேன், இங்கே நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லுவேன். ஆனால் எவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அதை பயன்படுத்தாமல் போனால் துர்பார்க்கசாலிகளாக நம்ம மாறி போயிடுவோம் வாழ்க்கையில். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீடிலே ஜெப வசதியை பயன்படுத்தணும். சபையிலே ஜெபம் பண்ண பயன்படுத்தணும். சபையிலே வந்து ஜெபம் பண்ணணும். நம்ம சபையில் கூடுமான அளவுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் நான் ஜெபம் வைக்கிறேன். மாதத்தில் கடைசி நன்றி கூட்டம் வைக்கிறேன். 2வது சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. லீவு நாட்களில் ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லீவு நாளில் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். யாரும் பாஸ்டர் தான் நடத்தணும், பிரதர் தான் நடத்தணும் இல்லை. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி கூடி 2 பேர் இங்கே உட்காந்துட்டாங்கன்னா நீங்கள் இங்கே வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெப வாழ்க்கை இல்லாமல் கிறிஸ்தவர்கள் நாம ஒருபோதும் இருக்கவே முடியாது. எனக்கு அன்பா நான் இந்த காலை வேலையில் நான் கேட்கிறேன், ஜெபம் பண்ணவர்களாக மாறிப்போங்க பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும், எல்லா பெரியவர்களும் ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கணும்.
ஜபம்தான் ஜெயம் உள்ளதை நமக்கு கற்றுத்தரும். அநேக சூழ்நிலைகளை உலகத்தில் இன்னும் அநேக அக்கிரமங்கள் நடக்க போகிறது, அநேக நடக்க போகிறது. நாம் அழுகையும் பற்கடிப்புமாக இருக்கிற காலம் வருகிறது. அதற்கெல்லாம் எதுதான் நம்மை தாங்கும், பலப்படுத்தும் அப்படின்னா ஜபம்தான் நம்மை நிலைநிறுத்தும். இல்லாட்டி நம்ம அவிசுவாசத்துக்கு ஓடி போகிற காரியம் நமக்கு நடந்துடும். இங்கே வேதம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிக்குழுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். நீங்க அமர்ந்தா ஆண்டவர் உயர்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்க அமர்ந்தா வருங்க. நம்முடைய அமர்தல் எங்கே இருக்குது? கொஞ்சம் எனக்கு அன்பாருங்களே, நீங்கள் யோசித்து பாருங்க. எங்கே அமர்ந்து கொண்டு நாம இருக்கிறோம்? எங்கே நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? உங்களுக்கு ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணுகிறீங்களா? வந்து ஜெபம் பண்ணுறீங்களா? வந்து ஜெபம் பண்றீங்களா? யாராவது வந்து ஜெபம் பண்றீங்களா இந்த இடத்துல? மற்றவங்களாம் விட்டுடுங்க. உங்க காரியத்திற்காக எனக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, இங்க வந்து ஜெபம். யாரும் தேவையில்லை, சிஸ்டர் தேவையில்லை, பிரதர் தேவையில்லை. நீங்க வந்து கண்ணீரோடு கூட வந்து அமர்ந்து உட்கார்ந்து உங்கள் காரியங்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? ஏன் நம்மால பயன்படுத்த முடியலன்னா, நான் சொல்லுவேன், ஜெப ஆவி நம்மகிட்ட இல்லை சிஸ்டர் பிரதர். வெளிப்படையா நம்ம சொல்லணும்னா நமக்கு ஜெப ஆவி இல்லை. நீங்க பரிசுத்த ஆவி நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்களா சிஸ்டர் பிரதர்னா நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு அருமையானவர்களே, நான் அபிஷேகம் பெற்றேன். அடையாளம் என்ன? வேகமா ட்ரம்ஸ் வாசிக்கிற போது எனக்கு ஒரு பாஷை வருது, அதுதான் அடையாளம். சத்தியமா மோசம் போகாதீங்க, மோசம் போகவே போகாதீங்க. நீ நம்ம ஆவி பெற்றிருக்கிறோன்றதுக்கு அடையாளம் நல்லா ஜெபம் பண்றவங்களா இருப்போம். நல்லா ஜெபம் பண்றவங்களா இருக்கும். எங்க போனாலும் ஜெபம் பண்ணுவோம், எங்க போனாலும் ஸ்தோத்திரம் வரும் வாயில. நீ தனிமையா இருந்தாலும் சரி, கூட்டத்தோட இருந்தாலும் சரி, உனக்கு பிரியமா காரியம் நடந்தாலும் சரி, உனக்கு பிரியமற்ற காரியம் நடந்தாலும் சரி, ஜெபம் இருக்கும் சிஸ்டர். நம்ம அந்த ஜெபம்தான் நம்ம குடும்பத்தை நடத்தும், நம்மை நடத்தும். ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. முதல்ல அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெப வாழ்க்கை. அறிந்து கொள்ளுங்க. முதலாவது காரியம் அறிந்து கொள்ளுங்க. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்களை தாழ்மையா நான் கேட்டுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, நீங்க ஒரு குறைந்த ஆட்களாக இருந்தாலும் இயேசுவின் நாட்கள் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. மாசத்துல ஒரு நாள் நம்ம ஜெப கூட்டம் வைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை. இது மாத கடைத்தில் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நடத்து நான் நன்றி சொல்ல வாங்கன்னா ஒருத்தரும் வரமாட்டேன்றீங்க, இருக்கிறவங்க வரமாட்டேன்றீங்க. நான் அநேகமாக அடுத்தவங்களை வலிச்சு போட்டு இங்கே உட்காரணும் வைக்கிறேன் எனக்கு அவசியமே இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. அதாவது அம்மா வந்துட்டு இருக்காங்க, எனக்கு என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ எதுக்காக வரல, ஏன் வரல, என்ன ஆச்சு, என்ன அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். வருகிறவர்களே தான் நான் எதிர்பார்க்கிறேன், மற்ற ஆடுகளை நான் எதிர்பார்க்கல. நீங்கள் மாத்திரம் வருவீர்களானால் அதை விட சந்தோஷம் ஆண்டவருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். இது ஜெபம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஜீவனை ஜெபத்துக்காக பயன்படுத்துங்க, ஜெபத்துக்காக பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நான் அந்த கோட்டஸில் குடியிருப்பேன். அது ஒரு சின்ன அறை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் நிறைய சொந்தக்காரர் வந்தாங்கன்னா எங்கே உட்காருதுன்னே தெரியாது. தூரம் இருந்து வருதுனால அவங்களாம் ஒரு வாரம் இருப்பாங்க, 10 நாள் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், நாங்கள் எனக்காக ஒரு அறையை நாங்கள் ஒரு மூடிட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவோம், கத்தி பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம். அந்த கோட்டஸ் ஃபுல்லாக கேட்கும். ஊருக்கு போனால் அங்கே ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்திலே இருங்க. ஜெப ஆவி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவி, ஜெப ஆவி. நான் மறுபடியும் உங்களை தாழ்மையாக கேட்கிறேன். எதையோ பேசிட்டு எதையோ இதுதான் நான் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பண்ணிருக்கேன், நான் ராஜ்யத்தில் போய் உட்காந்துட போகிறேன், நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க. ஜெப ஆவி,
ஜெப ஆவி நமக்குள்ளாக இருக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. நீங்க தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவராலே உங்களுக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருந்தது, ரட்சிப்பு அவராலே வரும். ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிற இருதயத்துக்கு, அமர்ந்து ஒரு மோசமான சூழ்நிலை, வியாதியின் சூழ்நிலை, எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தான். தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து சொன்னான், இந்த நாட்களிலே நீ மரித்து போவாய் என்று சொல்லி. எசேக்கியா உடனே தன்னுடைய படுக்கையிலே திரும்பிக் கொண்டு அழுது கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். ஜெபவாள் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெப ஆவி இருந்தால் உங்களை யாரால அசைக்க முடியாது. எந்த தோல்வி, எந்த அவமானம், எந்த நிந்தை, எந்த போராட்டம், யார் நமக்கு எதிராக வந்தாலும் எதுவும் உங்களை அசைக்காது. உங்க விசுவாசத்தை விட்டு உங்களை வழி போக பண்ணாது ஜெப வாழ்க்கை. அமர்ந்து தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருந்தது, அவராலே என் ரட்சிப்பு வரும், அவராலே உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும், அவராலே உன்னுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வரும், அவராலே உன்னுடைய கையின் பிரயாசத்துக்கு ரட்சிப்பு வரும். நான் தேவனை நோக்கி அமர்ந்திருந்தேன், அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். நீ வாசிங்கள் 5வது அதிகாரம், மன்னிக்கணும் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வரும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, நீ நம்புகிறதெல்லாம் அவராலே வரும். உன் ஜெப வாழ்க்கை கொண்டு வருங்க, உன் ஜெப வாழ்க்கை கொண்டு வரும். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, இந்த காலை வேளையிலே ஜெபம் பண்ணுவதற்கு அறிந்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுவதற்கு அறிந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் மேல தலை வைத்து உங்க கையை, உங்க பிள்ளைகள் மேல் தலையின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவன், எத்தனை குடிகார கணவன் உங்களுக்கு இருந்தாலும் சரி, எத்தனை உதாசனப்படுத்துகிற கணவன் இருந்தாலும் சரி, இந்த சுவிசேஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை துணை உனக்கு இருந்தாலும் சரி, எத்தனை மோசமான பிள்ளைகளாக நமக்கு இருந்தாலும் சரி, நீ கண்ணீரோடு அவனை கூப்பிட்டு, நீ உன் சூழ்நிலை நான் ஜெபம் பண்ணுகிறேன் கண்ணு, நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன், நீ கவலைப்படாதேன்னு நீ தொடர்ந்து அதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ரட்சிப்பு அவரால், நம்பிக்கை அவரால் வரும். நம்ம என்னென்னவோ பேசுகிறோம், என்னென்னவோ நடத்துகிறோம், முரண்பாடான காரியங்களை செய்கிறோம். மாறாக தேவனுடைய சுபாவம், கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்துவனுடைய அடையாளமான ஜெபத்தை பண்ண நம்ம மறந்து விடுகிறோம். ஜெபத்தை பண்ண நம்ம மறந்து விடுகிறோம். நீங்கள் வாசியுங்கள் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம். நீங்கள் யோபின் புஸ்தகம் 21:15-16 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். யோபின் புஸ்தகம் சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? நான் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, அவர்களுடைய கையில் இராது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை ஒரு அருமையான வசனம். யோபின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15-16. துர்மார்க்கன் சொல்றான், எதற்காக ஜெபம் பண்ணணும்? துர்மார்க்கன் தான் சொல்லுவான், எதற்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? ஒரு நன்மையும் இல்லை, ஜெபம் செய்து ஒரு நன்மையும் இல்லை. யோபு அழகாக எழுதுகிறாரு, உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்காது. நீங்க ஜெபம் பண்ணலன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில. கவனிங்க, வசனத்தை நீங்க அப்புறம் தேடுவீங்க. கவனிங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க தயவுசெய்து. உங்க வாழ்க்கை ஜெபம் பண்ணலன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்காதுங்க சிஸ்டர் பிரதர். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே,
நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்காது. யாரோ நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, யாரோ நம்முடைய சூழ்நிலைக்கு அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்வாங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்காதுங்க, யாரோட கையிலே இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்காது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய உயர்வு நம்ம கையில் இருக்காது, யாரோட கையிலே இருக்கும். நீங்கள் ஜெப வாழ்க்கை நமக்கு இல்லைன்னா யாரோ நம்மளை ஆண்டு கொள்ளுவாங்க. நம்ம சிந்தனையை, நம்ம செயலை, நம்ம பயத்தை, நம்ம வியாதியை, நம்ம போராட்டத்தை யாரோ ஒருத்தங்க ஆண்டு கொள்வாங்க. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைக்கு தெரியும், அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். ஆமென், அல்லேலூயா. அவராலே நான் நம்புவது அவராலே வரும் என்கிற நம்பிக்கையை கொடுப்பது ஜெபம். நம்பிக்கையை கொடுப்பது ஜெபம். ஜெபம் பண்ண நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க, வீடுகளிலே ஜெபம் பண்ணுங்க. ஜெப ஆவியை தரித்து கொண்டு இருப்போம் நாமெல்லாம். நான் உங்களை அன்பாக கேட்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கிற போது சபையில் ஒரு ஜெப வாய்ப்பு கிடைச்சா அது ரொம்ப அற்புதம். நம்ம வீடுகளிலே ஜெபம் பண்ணுவதோட சபையில் நம்ம கூடி ஜெபிப்பதுனா 2-3 பேர் கூப்பிடும் போதெல்லாம் அங்கே தான் முடிவில்லாத ஜீவன் உண்டு, அங்கே தான் என்னால் வெற்றி உண்டு. சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பெறுவது எத்தனை அற்புதம். இதெல்லாம் அனுபவிக்கணும் நீங்க சிஸ்டர். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு வேற எதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானா, எங்கெங்கேயோ உட்காந்து பேசுவதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானால், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். முதலாவது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அடையாளம் தனிநபர் ஜெபத்தை விரும்புவாங்க. 2 பேர் கூடி ஜெபம் பண்றதை விரும்புவாங்க. அதுவும் ஆலயத்தில் ஒரு பிரதர் ஒரு பாஸ்டர் 2 பாட்டை பாடி நடத்து ஜெபம் பண்ணுவதை ரொம்ப அனலா விரும்புவாங்க. இதுதான் உங்களுக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அடையாளம். உங்களை அன்பா தயவா கேட்குறேன், உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வு நீங்க நம்புறது, உங்க பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கணும்னு நம்புறீங்க, உங்க ஜெபத்துல தான் அவங்க வாழ்க்கை இருக்கு. நீங்க வாசியுங்கள் யாக்கோப்பினுடைய புஸ்தகம். என்ன ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்பாரா? யாக்கோப்பின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். யாக்கோப்பின் புஸ்தகம் 5வது அதிகாரம், யாக்கோப்பினுடைய புஸ்தகம் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். மேலும் வாசியுங்கள் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும், இந்த மனுஷன் ஜெபம் பண்ணுகிறான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருஷம், கிட்டத்தட்ட 3.5 வருஷம் பூமியில மழை பெய்யல. ஆண்டவர் ஒரு காரணத்திற்காக 3.5 வருஷம் பூமியிலே மழை பெய்யாதபடிக்கு ஒரு கட்டளை இட்டார். வேதம் யாக்கோப்பு சொல்கிறார், எலியா என்பவன் பாடுள்ள மனுஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நானே கஷ்டப்படுறேன், என் குடும்பம் சாதாரண குடும்பம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு கஷ்டம், எனக்கு அழகு இல்லை, எனக்கு ஆஸ்தி இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன் நான் ஜெபம் பண்ணி என்ன என் வாழ்க்கையில மாறிட போகுது, என்ன என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறிட போகுது, என்ன பெருசா அந்த ஜெபத்தினால வந்துட போகுது? வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தும் 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி ஜெபம் பண்ணினான். அது அப்படியே நடந்தது.
மறுபடியும் அந்த மனுஷன், பாடுள்ள மனுஷன் ஜெபம் பண்ணி நான் மழை பெய்வதற்காக மழை பெய்தது. அல்லேலூயா. யார் அவன்? இன்னைக்கு உங்களுக்கு பாடு இருக்கா? வீட்டில் கஷ்டம் இருக்கா? வியாதி இருக்கா? ஆபிரகாமுக்கு 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. ஆனால் அவன் மற்றவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் பண்ணினான். ஈசாக்குக்கு கொஞ்சம் வருஷமா குழந்தை இல்லை, அவன் மற்றவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபம் பண்ணினான். யோபுக்கு எல்லாம் இழந்து தரித்திரரா ஆனான், பிசாசினால் சோதிக்கப்பட்டு. யோபு ஜெபம் பண்ணினார், சிநேகிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பாடுள்ள மனுஷனா இருந்தோம். நான் ஜெபம் பண்ணி நான் சாதாரண ஆளுப்பா. நான் ஜெபம் பண்ணி எங்கள் வீட்டில் என் பிள்ளைக்கு என்ன நடந்துற போகுது, எங்கள் வீட்டில் என்ன நல்ல காரியம் நடந்துற போகுது, என் புள்ள மனம் திரும்பிடுவானா, என் மருமக மனம் திரும்பிடுவாளா, என் புருஷன் மனம் திரும்பிடுவாளா, இப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. அல்லேலூயா. எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் எலியா பெரிய தீர்க்கதரிசி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையா, தீர்க்கதரிசி எல்லாம் யாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? தீர்க்கதரிசி என்பவன் யார்? ஜெபம் பண்றவன் தாங்க. ஜபாவி உள்ளவன் தான் தீர்க்கதரிசி. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கையில ஜெப ஆவியா உங்க வீட்டில் இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. அடுத்தவருடைய உபதேசம் நம்ம பிள்ளைகளையும் நம்ம வீடுகளையும் ஆட்கொள்வதில்லை. கிறிஸ்தவ வீடுகளை துர்மார்க்கனுடைய ஆலோசனை ஜெபம் பண்ணுகிற வீடுகளிலே வருவதில்லை. பிசாசினுடைய தந்திரங்கள் ஜெபம் பண்ணுவதிலே வருவதில்லை. நான் இன்னைக்கு கோவப்பட்டேன், மனசு வருத்தப்பட்டேன். பிசாசு சொல்றீங்களா, உங்களை தான் போட்டு காலில் போட்டு மிதிக்கணும்னு சொன்னேன். நீங்க நினைக்கலாம் பிரதர் இஷ்டத்துக்கும் பேசுறாரு அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தைக்காக நான் வருத்தப்பட்டேன். என்னை விட வயதுல மூத்தவங்களா இருக்கிறாங்க, இவங்களை போட்டு காலில் மிதிக்கணும்ன்றீங்களே. நான் சொல்லலை, ஆவியானவர் சொன்னார். அல்லேலூயா. அவ்வளவு கோபம் உங்க மேல, அவ்வளவு கோபம். உன்ன முட்டை மந்திரம் இருக்குதுன்றீங்க. சரி வேணாம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பிசாசு அந்த தந்திரம்ன்றீங்க. அப்பா நீ தீர்க்கதரிசி. எப்போ ஜபமும் ஸ்தோத்திரமும் ஆராதனை பண்ணா நீங்க தீர்க்கதரிசிங்க. எலியா என்பவன் பாடுள்ள மனுஷன், எஸ்தர் என்பவள் பாடுள்ள மனுஷி. எப்போது அவள் தீர்க்கதரிசியால் அவள் குடும்பத்துக்கும் அவளுக்கும் மாறி போகிறாள் என்று சொல்லுவோமானால், அவள் ஜெபிக்கிற ஆவி உள்ள போது தீர்க்கதரிசியா மாறுகிறாள். குடும்பத்தில் குழப்பம்னா வாங்க அம்மாவை தேடி போலாம், வாங்க மாமியாரை, எங்க மாமியாரை தேடி போலாம். அவள் வரணுங்க உங்களை தேடி. எங்க அம்மாவுக்கு தெரியாத ஆலோசனையா? பிள்ளைகள் ஏதாச்சும் செய்யணும்னா உங்க ஆலோசனையை கேட்டு செய்யணும். அப்படி ஒரு ஜெப ஆவியா அனல் உள்ளவளா நீங்க இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தீர்க்கதரிசியா மாறணும். எப்ப மாறுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் போது மாறுவீங்க, ஆராதிக்கிறவர்களாக இருக்கிற போது மாறுவீங்க. பண்ணி பாருங்க எனக்கு அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்றது இல்லைங்க, இதெல்லாம் நீங்க பண்றது இல்லை. சபையில வந்து ஜெபம் பண்றது இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கட்டி விட்ட கோழி மாதிரி வந்து உட்காருறீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபைக்கு வரணும். எதனா ஒரு ரூல் இருக்கா உங்களுக்கு? நீங்க வச்சிருக்கீங்களா ரூலு? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, உங்களுக்கு ஒரு பக்கத்துல சபை இருந்து நீங்க சபையை பயன்படுத்தாம ஜெபம், நீங்க அதுக்காக நான் ஏற்கனவே சொல்லுவேன், நீங்க எங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். என் மனைவிக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்தா 8 மணி 9 10 மணி வரைக்கும் வேலை இருக்கும். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசிங்கன்னா அவங்க வேலையை தான் கெடுப்பீங்க, இல்லை உங்கள் வேலையை கெட்டு போயிடும். எங்கே வந்து பேசணுன்னா ஸ்ட்ரைட்டாக சபையில் வந்து உட்காந்துன்னு பேசுங்க. 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட பேச, அப்படி நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் படுற கஷ்டத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணு. எனக்காக யாருன்னா ஜெபம் பண்ணுறீங்களா? எனக்காக ஒருத்தராக ஜெபம் பண்ணுறீங்களா? எப்போவாவது ஜெபம் பண்ணாலும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க.
எப்போவாவது பிரச்சனை வந்துட்டா ஜெபம் பண்றீங்களா சிஸ்டர்? சிலருடைய ஜெப வாழ்க்கைலாம் என்ன தெரியுங்களா? எப்போவாது யாருன்னா திட்டிட்டா ஜெபம், எப்போவாது ஒரு சூழ்நிலை மாறி போனா ஜெபம், 3 வேளை சாப்பாடு 2 வேளையா ஆகி போச்சுன்னா ஜெபம், கறி சாப்பிட்ற ஞாயிற்றுக்கிழமை ரசம் சோறு வந்துட்டா ஆண்டவரே ஏன் என்ன இப்படி சோதிக்கிறீரப்பா, ஆண்டவரே என் புள்ள இன்னைக்கு ரசம் சாதம், அதுக்கு ஜெபம். உங்க சபைக்காக ஜெபம் பண்ணீங்களா? உங்களை போதிக்கிற போதகருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? அந்த மனுஷன் எவ்வளோ போயிட்டு வரான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பலிபடத்தில் அவன் எனக்காக பிரசங்கம் பண்ணான், அவன் ஜீவனோட பலனோட கூட இருக்கணும்னு நீங்க வேண்டுறீங்களா? இந்த ஊழியம் விஸ்தாராகணும், நான் போகிற ஊழியம் விஸ்தாரமாகணும், என் பிள்ளைகள் வரணும், என் வாழ்க்கை துணை வரணும், அநேகருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும் வரணும்னு ஜெபம் பண்றீங்களா? நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணி பாருங்க சிஸ்டர், ரட்சிப்பு வரும். நீங்க நம்புகிறது அவராலே வரும். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனா இருந்தோம், அவன் 3 வருஷம் மழை பெய்யாதபடி ஜபத்தினாலே தடுத்து வைத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லி. மறுபடியும் ஜெபம் பண்ணா, சூழ்நிலை மாறிடுச்சு, மழை பெய்தது. பாடுள்ள மனுஷனா இருந்தோம். ஒரு ஜெபிக்கிற மகன் மகள் அவங்க வீட்டு அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க சூழ்நிலைக்கு தீர்க்கதரிசி. உங்க பிள்ளைகள் தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தினாலே என் மகன் பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, அவனை இந்த காரியத்துல தடுங்க. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்காது. இதெல்லாம் நல்லா இருக்காதுடா, இதுல போனா நீ அழிஞ்சிருவடா, நீ உருப்பட மாட்டடா, நீ நாசமா போயிடுவனான்னு உங்க பிள்ளைகளை உங்க வாயினால சபிக்கிற ஆளாலாம் இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, அவன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, என் பிள்ளையை எடுத்திருக்கிற முடிவு தவறு என்பதை அவனுக்கு உணர்த்தும். ஜெபம் பண்ணு, நிச்சயமா சூழ்நிலை மாறும். சபிக்காதீங்க, பிள்ளைகளை சபிக்காதீங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணுமா, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட கூட ஜெபம் பண்ணுங்க. அவங்க எதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் பிள்ளைகளை நல்ல இருதயத்தில் கர்த்தர் மாற்றுவார். நம்ம அடித்து திட்டி என்ன பண்ணாலும் நடக்காதது, கர்த்தர் முன்பாக நிற்கிற வேண்டுதல் அது ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். மார்க் 11:24 வாசிங்க. மார்க் 11:24 வாசிக்கும்படியா உங்களை அன்பா கேட்கிறேன். நான் விரைவாக நான் முடிக்கணும், இன்னும் ஒரு பாயிண்ட்லயே இருக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஒருபோதும் அவிசுவாசமா ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு கிடைக்கும்னு ஜெபம் பண்ணுங்க. என் சூழ்நிலை மாறும்னு ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலை மாறும், ஏன் ஜெபத்தினால மாறும். நீங்கள் வேண்டிக் கொள்வது, ஜெபம் பண்ணுவது, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்பது விசுவாசிங்க. இது நடக்கும். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இது நடக்கும், இது நடக்கும் என்பதை விசுவாசிங்க. என் பிள்ளைக்காக நான் இதை ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இது நடக்கும், நடக்கும் என்று விசுவாசிங்கள். நிச்சயமாக நடக்கும். ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணவர்களாக மாற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபாவி. அல்லேலூயா. ஜெபிப்பதனால் ரட்சிப்பு வரும், ஜெபிப்பதனால் எல்லா ஆசீர்வாதமும் உங்களை சார்ந்திருக்கும். 2வது, ஜெபம் எப்படி பண்ணணும் கற்றுக்கொள்ளுங்க. சும்மா உங்க விருப்பம் போல எதையோ ஜெபம் பண்றது இல்லை. எதுக்காகவோ சூழ்நிலை மாறுகிற போது, அப்படி நடக்கிற போது இப்படி நடக்கிற போது சுயநலமான ஜெபத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் சீசர்கள், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு சீஷரில் ஒருவன்
அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய ஜெபம் எப்படி பண்ணணும்னு நீங்க கற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஜெபம் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும். யாரால? நான் ரொம்ப சுருக்கமா நான் கடந்து செல்றேன். உங்களால அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும். அவருடைய ராஜ்யம் வரணும், உங்க வீட்டில் வரணும். ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்கா? ஆண்டவர் தான் ஆள்றாரா உங்க வீட்டை? யார் ஆள்றா? நீங்க சொல்ற மாதிரி முட்டை மந்திரமோ சூனியமோ இது ஆண்டு கொண்டு இருக்கா? இல்லை, நான் ஆளுவேன் என் வீட்டை. நான் தான். என் பேச்சை நீ கேட்டவனும், என் பேச்சை நீ கேட்டவனும், நான் சொல்றத நீ செய்யணும். நீங்க ஆள்றீங்களா? ஆண்டவருடைய வசனம் ஆளுகிற ஆண்டவர் ஆளுகிறாரா? பரமண்டலத்தில் அவர் ஆள்றாரு. உங்க வீட்டை யார் ஆள்றா? சொல்லுங்க. உங்க எண்ணமும் சிந்தமும் ஆண்டுச்சுன்னா நீங்க ஆள்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வசனத்தின்படி ஒரு வீடு இருக்குமானால் ஆண்டவர் ஆள்கிறார் என்று அர்த்தம். மூன்றாவது முக்கியமான காரியம் உங்க ஜெபத்துல என்ன இருக்குன்னா, உமது சித்தம் செய்யப்படணும். ஆண்டவர் உம்முடைய சித்தம் செய்யப்படணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஜெபம் இருக்கணும். உங்க விருப்பத்துக்கு, என் விருப்பத்துக்கு ஜெபம் இல்லை, ஆண்டவருடைய சித்தத்துக்காக. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீங்க ஜெபத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். ஒருபோதும் அவருக்கு அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, சகோதரி இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஒரு நாளும், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தயவு செய்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, ஒரு நாளும் ஆண்டவர் அவங்க அப்பாக்காக ஜெபம் பண்ணதில்லை, அவங்க அம்மாக்காக ஜெபம் பண்ணதில்லை, அவங்க சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணதில்லை, அவங்க வேலைக்காக ஜெபம் பண்ணதில்லை, அவங்களுடைய ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணதில்லை. அவருடைய ஜெபம்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லுவோம்னால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் யாருக்காக ஜெபம் பண்ணினார் என்றால் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபம் மன்னித்தது. அவருடைய ஜெபம் ஜனங்களுக்காக பரிதவித்தது. தேவனுடைய சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு ஜெபம். தேவனுடைய முழுவதும் கர்த்தருடைய சித்தத்திற்காக. அவரை சிலுவையில் அறைய போறாங்க. அதை அவருடைய தீர்க்க தரிசனமா அந்த கொடுமைகளை எல்லாம் பார்க்கிறார், அந்த அவமானம் நிந்தைகள் எல்லாம் பார்க்கிறார், போறார், ஊக்கமா ஜெபம் பண்ணினார். இன்னொன்று நான் சொல்லுவேன், மறந்துடாதீங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டவராய் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்துகிற போது அதிகாலையிலே ஜெபம் பண்ணினார், மத்தியானம் ஜெபம் பண்ணினார், ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். யாருங்க? ஏங்க ஏசப்பான்னு பேரை சொல்றதுக்கு ஏங்க இப்படி வெக்கப்படுறீங்க? சொல்லுங்க, யாரு? ஏசப்பா. ஏசப்பா யாரு? என் தெய்வம், எங்க அப்பா, என் தெய்வம், எங்க அப்பா. உங்க அப்பா எப்படி ஜெபம் பண்ணாரு? ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாரு, மத்தியானத்தில் ஜெபம் பண்ணாரு, அதிகாலையில் ஜெபம் பண்ணாரு, எல்லாம் ஜெபம் பண்ணாரு. பிள்ளைங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க, பிள்ளைகள் என்ன பண்றீங்க?
யாருன்னா 4 பேர் கட்சாங்கன்னா ஊர் கதையை உட்காந்து பேசுகிறீங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. யாருன்னா மாட்டக்கூடாது. 4 பேர்கிட்ட பேசுங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவரை பற்றி பேசுங்க, ஜபத்தை பற்றி பேசுங்க. அவங்க சொல்கிற பிரச்சனை நைஸாக அப்படியே காதில் வாங்கிட்டே இருங்க. சொல்ல ஏசு நாமத்தினால உனக்கு ஜெபம் பண்ணுற உட்காரு. நீ சொல்லி நீ ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகுது? நான் ஜெபம் பண்ண நடக்கும்பா. கண்ணீரோடு கூட அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்களா? நீ எல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாத, சரியா? நான் அங்கே போயிட்டு உனக்கு 5 பைசா வட்டிக்கு தரேன்னு சொன்னானா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சேட்டு ஒருத்தன் இருக்கிறான், 3 பைசா வட்டிக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வீட்டில் வேலைக்கு எங்கேயும் போகாத, போத்திட்டு படுத்துக்கோ. நான் உனக்கு வட்டிக்கு வாங்கி உனக்கு சுருக்கமாக வாங்கி தரேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, வேலை செய்யலாம் சாப்பாட்டிலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுக்குறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என் தகப்பனும் தாய் என்னை கைவிட்ட போது எனக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமாங்க போதித்தார்? கஷ்டப்பட்டு உழைப்பேன். எங்கள் அக்கா இருந்த வீட்டோட வாடகை 700 ரூபா. எங்கள் அக்கா 200 ரூபா வாடகையை குறைச்சாங்க. எப்படி கேட்டிங்கன்னா, நான் புருஷன் இல்லாமல் இருக்கிறேன், ஹவுஸ் ஓனர் காலில் விழுந்து குறைக்கல, காவா தள்ளி குறைச்சாங்க. காவா தள்ளுவாங்க. அநேகர் பெய்ந்த கழிவுகள் எல்லாம் கழுவி ஒரு 200 ரூபா குறைவா சம்பளத்தில். என் தங்க நைட் டியூட்டி போயிட்டு வேலை செய்வா. எக்ஸ்போர்ட் இல்லை, அது ஒரு மாதிரியான ஒரு ஆடை, முற்றிலும் பெண்கள் நிறைந்த கம்பெனி, பெண்கள் மாத்திரமே வேலை செய்த கம்பெனி. அங்கே மவுண்ட்ல இருந்து தாம்பரம் வரைக்கும், சானிட்டோரியம் வரைக்கும் போயிட்டு நைட் டியூட்டி பகல் டியூட்டி மாறி மாறி இருக்கும். சோர்வாக வருவா. 7 மணிக்கு 8 மணிக்கு வீட்டில் வந்து உட்காருவா. உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் படுத்து மறுபடியும் எழுந்து அண்ணன் வந்துடுவார், அவர் போய் கஷ்டப்பட்டு வந்துடுவார் அப்படின்னு தூக்கத்தில் எழுந்து சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம மறுபடியும் படுப்பா. மறுபடியும் 2:30 மணிக்கு வேலைக்கு போகணும். மறுபடியும் 2:30 மணிக்கு வேலைக்கு போகணும். எங்கள் அக்கா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில், அவங்களால முடியாது, அந்த கையெல்லாம் ரொம்ப முடியாது. அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் அவங்களுக்கு நல்லா பல்காக வச்சு துணி கொடுப்பாங்க, அதை நம்ம கட் பண்ணணும். எங்கள் அக்கா போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் வேலை செய்வாங்க. இப்படிலாம் வேலை செஞ்சு தாங்க நாங்கள் வந்தோம். ஒருத்தர் இடத்துல போயிட்டு எதையும் நாங்கள் யாசகம் கேட்கவே இல்லை. ஆண்டவரை நம்பினோம். நான் சொல்லுவேன், நம்ம வீட்டில் கஷ்டம் இருக்குதா, எந்த வேலையாவது நீங்கள் செஞ்சு உங்களை பிழைப்பு விட்டுங்க. அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். யாருக்கிட்ட கையேந்த நம்ம ஆண்டவர் விடவே இல்லை. உங்களால் முடிந்த வேலையை செய்யுங்க. என்ன வேலை முடியுதோ அதை செய்யுங்க. ஒருவேளை பிள்ளைகளும் புருஷனும் நல்லா சம்பாதிப்பார்னா நீங்கள் வேலை செய்யாதுங்க. வீட்டில் வேலை செஞ்சு பிள்ளைகளை நீங்கள் கவனிங்க, வேலை செய்யுங்க. அப்படி 4 பேர் உங்களுக்கு சொல்லுவார்கள், ஆனால் நல்ல புத்திமதிகளை கூறி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்பா, இவர்கள் நல்ல வருமானம் கிடைக்கணும், இவர்கள் கடன் வாங்கக்கூடாது, இவர்கள் வட்டியில் மாட்டக்கூடாது. ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆலோசனை என்ன இருக்குது? கஷ்டப்படாத, 5 பைசா வட்டி அங்கே கொடுக்குறாங்களா, நான் உனக்கு 3 பைசா வட்டிக்கு நான் பேசி வாங்கி தரேன். நீ 1000 பேசினாலும் எழுந்து போகிற போது நான் உனக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக மனதுருக்கத்தோடு கூட நீ கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வா. நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். உன் உறவில் ஒன்றை கூப்பிடுவாங்க, அந்த மகளை கூப்பிடுங்க. எதனா பிரச்சனைனா அந்த மகளை கூப்பிடுங்க, அவள் ஜெபம் பண்ணுவா, என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் உருவாக்கணும். கூட்டத்தை நீங்கள் உருவாக்கணும். எனக்கு திருமணம் ஆச்சுங்க. 2 பிள்ளைகளோட கூட எங்கள் புருஷன் இல்லா அக்காவை விட்டுட்டு வந்தேன். நான் சொன்னேன், எந்த வேலை ஒன்றா செய்யுமா, கஷ்டப்பட்டு நீ பொழைச்சிக்கோ. எனக்குன்னு திருமணம் ஆயிடுச்சு, எனக்குன்னு பிள்ளை வந்தாச்சு, இனியும் நான் உன்னை போஷிக்க முடியாது. அப்போ தான் எங்கள் அக்கா காவாத்தள்ள ஆரம்பித்தாங்க இருக்கிற வீட்டில். நான் வந்துட்டேன், நான் வாடகை கொடுத்துட்டு இருந்தேன், நான் வந்துட்டேன்.
அவங்க வாடகை ஒரு 500 ரூபாவாக அதை மாற்றி அதை க்ளீன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு வேலை செஞ்சு பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. நான் ஒரு சிறு தொகையை மாசமானா கொடுப்பேன், சொல்லிட்டு கொடுப்பேன், உன் பொண்ணு எப்போ வேலைக்கு காலை வச்சதோ இந்த பணத்தை நான் நிறுத்தினேன். நான் சொல்லுவேன், அன்றைக்கு எங்கள் அக்கா குடும்பத்தை தனியாக நான் விட்டு வந்து அவர்களுக்கு உழைக்க, அவர்கள் கஷ்டப்பட, அவர்கள் கண்ணீர் விட, அவர்களுடைய பைசாவுடைய அருமை அவர்கள் குடும்பத்துக்கு தெரியவதான் இன்றைக்கு அந்த கணவன் இல்லாத கர்த்தரை கொடுத்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன். எங்க குடும்பம் ஒரு விக்கிரக குடும்பம். எங்க அக்காவுக்கிட்ட ஆண்டவரை கணவன் இல்லானாலும் கர்த்தரை ஒப்பு கொடுத்தேன், கர்த்தரை கரம் பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கோவிலம்பாக்கத்தில் கீழே வீடு மேலே அவங்க இருக்கிறாங்க. நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு திருமணத்துக்காக போனேன். மேலே அழகாக வீடு கட்டி வசனங்கள்லாம் வச்சு ரொம்ப அருமையாக மேலே ஒரு வீடு, கீழே வாடகை விட்டு ஒரு வீடு. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நாள் அவங்க சொந்த கணவருடைய பிணத்தை எடுத்து போடுறதுக்கு கூட ஒரு 10 காசு இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். வாழ்க்கை மாறி போனது. அவர்களை நான் என் கூட வச்சிருப்பானால் இன்றைக்கும் அவர்களை வச்சு நான் பாடு எடுக்கணும். உழைப்பதற்கு கற்றுக் கொடுத்தேன், கஷ்டப்படுவதற்கு கற்றுக் கொடுத்தேன், பசியாக இருப்பதற்கு கற்றுக் கொடுத்தேன், சொந்த காலில் நிற்பதற்கு கற்றுக் கொடுத்தேன். காவா தள்ளி எக்ஸ்போர்ட் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றினார்கள். அவர்களுக்காக ஜெபித்தோம். இன்றைக்கு கர்த்தர் மற்றவர்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு கிறிஸ்மஸ் ஆனால் தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறவங்களாம் அவங்கள வச்சிருக்காரு. அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜபம், ஜபமாகவே இருக்கணும். மற்றவரிடத்தில் பேசுகிற வார்த்தை ஜபமாகவே இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அப்படி தான் இருந்தார். ஒரு நாள் அவங்க அம்மாவும், நீங்கள் வாசியுங்கள் வேத புஸ்தகத்திலே, தேவனுடைய சித்தத்துக்காக ஜபித்தார். அவருடைய ஜபம் மன்னிக்கிறதா இருந்தது. மன்னிக்கிற ஜபம். ஆண்டவர் எப்படி ஜபித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சித்தம், ஜீவனே போக போகுது, உடை போகிறது, அவமானம், நிந்தை வருகிற போது யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்னா ஆண்டவருடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்தார். நீங்க ஜபம் பண்ணுகிற போது உங்க விருப்பத்தை கொண்டு போக வச்சுட்டு ஆண்டவரே இது நிறைவேறணும் நீங்க ஜபம் பண்ணுவதை விட, கர்த்தாவே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்க சித்தத்துக்கு நான் விடுகிறேன், உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே, அப்படி ஜபம் பண்ணுங்க. நீங்க ஒரு காரியத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஆண்டவரே இது நிறைவேறணும், இது நிறைவேறணும், அப்படி அல்ல. என் பிள்ளை இன்ஜினியராக தான் ஆகணும் ஆண்டவரே, என் பிள்ளை இன்ஜினியராக தான் ஆகணும், எப்படியாவது இன்ஜினியராக மாற்றுங்க. அது அல்ல, என் பிள்ளையை உன் கரத்தில் ஒர்ப்பணிக்கிறேன், நீர் அவனை வளைந்து உமக்காக பயன்படுத்துகிற பாத்திரமா, அவன் குடும்பத்துக்கும் பெற்றோருக்கும் ஊழியத்திற்கும் எல்லாவற்றுக்கும் பயன்படுகிற பாத்திரமா என் பிள்ளையை மாற்றுங்கன்னு அந்த ஜபம் மட்டும் பண்ணுங்க. அந்த ஜபம் சுயநலமான ஜபம் வேண்டாம், சுயத்தினுடைய ஜபம் வேண்டாம். எப்போதுமே உங்களுக்காகவே ஜபிக்கிற ஜபம். உங்க ஜபம் எப்படி இருக்கிறது? எப்பொழுதுமே உங்களுக்காக. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகிறது, எப்பொழுதுமே ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை சுகப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, நான் வீடு கட்டணும் ஆண்டவரே, நான் வாங்கின கடனை கொடுக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் ஒரு 5 சவரத்துல செயின் வாங்கணும், நான், அதுவே உங்க ஜபமா? இருக்கவே கூடாது சிஸ்டர், இருக்கவே கூடாது. உங்களுக்கு கஷ்டமும் எது உத்தமமான ஜபம் தெரியுங்களா? உண்மையான ஜபம் தெரியுங்களா? இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், மகளே மகனே, உன் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் அறியாதவரா? நீ விக்கிரகத்தையா நீ வழிபடுகிறா? உன் தெய்வம் பேசாத மரமோ அல்ல கல்லோ அல்ல, உன் தெய்வம் பேசுகிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன் சூழ்நிலைகளை அறிகிறார், உன் தேவைகளை அறிகிறார், உன் பலவீனங்களை அறிகிறார். உன்னை எப்படி பார்க்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார் தெரியுங்களா? நீ எல்லா தேவைகளோடு கூட இருந்து அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதை விரும்புகிறார் ஆண்டவர். நீங்க இன்னிலிருந்து ஒரு ஜெபத்தை பண்ணுங்க.
உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவதை காட்டிலும், ஜெபம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் அடுத்தவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்தவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு முறை ஆண்டவர் நோக்கி நீங்கள் வாசியுங்கள், லூக்கா சுவிசேஷ புத்தகம். நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சித்தம் இருக்கணும், மன்னிக்கிறா இருக்கணும், மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம்னா உங்களுக்காக, உங்க தேவைக்காக, உங்க சாப்பாடு, உங்க வசதி, உங்க வாழ்க்கை, இதுவே ஜெபமா இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்லுவேன், கர்த்தர் இந்த ஜெபத்தை அங்கீகரிக்கவே மாட்டார். சிஸ்டர், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. பிள்ளைகளை உதாரணத்துவமா ஆண்டவர் பார்க்கிறாரு. என் பிள்ளைகள் சுயநலமா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருடைய ஜெபம் ஆண்டவருடைய சித்தம், ஜனங்களை மன்னிக்கிற ஜெபம். அவர் சிலுவையிலே அப்படியே தொங்கி வலியில வேதனையில இருக்கிறாரு. பிதாவே இவர்களை மன்னியும். ஜெபத்துல மன்னிக்கணும் சிஸ்டர், மன்னிக்கணும். நம்ம மற்றவர்களை மன்னிக்கிற ஜெபமா, மன்னிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். எங்க அப்பா பண்ணார், என் தெய்வம் பண்ணார், அதை தான் பண்ணார். அவரு மற்றவர்களுக்காக ஜெபித்தார். சிலுவையிலே தொங்குகிற போது, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். யாருக்குங்க? வஸ்திரத்தை உரித்தவங்களுக்கு, விழாவில் குத்தினவங்களுக்கு, முள்முடி சாற்றினவங்களுக்கு, நிர்வாணமா ஆண்டவரை கொண்டு போனவங்களுக்கு, சிலுவையிலே அறைந்தவர்களை பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நீங்க பண்ணி பாருங்க சிஸ்டர், நீங்க பண்ணி பாருங்க. ஒரு முறை நீங்க லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8:21 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். 8:21 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். 8:21 லூக்கா. அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே என் தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல ஜெபம் நடத்திட்டே இருக்கிறாருங்க. எல்லாருக்காக ஒரு ஜெபம் நடத்துறாரு. குஷ்டரோகிகளுக்கு, பார்வை இல்லாதவர்களுக்கு, தரித்திரமா இருக்கிறவர்களுக்கு, பிசாசு பிடிச்சவர்களுக்கு ஜெபம் பண்ணின்னு இருக்கிறார். அந்த சமயம் பார்த்து நம்ம இன்னைக்கு மரியே வாழ்க சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் அநேகர் சொல்ல மரியே வாழ்க, ஆமாம் அப்படி வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலை கட்டி வச்சு மரியாள் அம்மாவை நான் சொல்லுவேன், மரியாள் அம்மாள் மரியாதைக்கு உரியவர்கள் இல்லை, ஆனால் வணங்குகிறவர்களுக்கு உரியவர்கள் அல்ல. இங்கே ஆண்டவர் ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அங்கே மரியாமாவும் அவங்களுடைய சகோதரியும் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஆண்டவர் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பிறருக்கு வாழ்க்கையிலே துயரம் கொண்டவர்களுக்கு, வாழ்க்கையிலே இருள் உள்ளவர்களுக்கு, வாழ்க்கையிலே வேதனை உள்ளவர்களுக்கு, பிசாசனுடைய பிடியிலே அகப்பட்டவர்களுக்கு, பாவத்திலே நிறைந்தவர்களுக்காக ஜெபத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பா சீசர்கள் சொல்றாங்க, உங்க அம்மா வந்திருக்காங்க, சகோதரி வந்திருக்காங்க. அவர் சொல்றாரு, அப்போது உம்முடைய சகோதரரும் தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரருமாக இருக்கிறார். வசனத்தை யார் கேட்குறாங்களோ அதை கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறான். அவங்கள ஒன்றும் அவர் கண்டுக்கவே இல்லை. அதற்காக அவங்க வசனத்தை கேட்காதவங்கள, ஆண்டவர் சித்தத்தை செய்யாதவங்க இல்லை. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தாயும் சகோதரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை கேட்கிறவங்க எல்லாரும் எனக்கு தாயும் சகோதரர் தான். ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. எதற்காக சொல்கிறேன்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்துக்காகவே ஜெபம் பண்ணுறோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்ம தேவைக்காகவே ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நம்முடைய தேவைகள் ரட்சிப்பு, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுமானால், நீங்கள் செபிக்க வரும்போது உங்கள் பிரச்சனை, உங்கள் தேவை எல்லாம் ஒரு மூட்டை கட்டி பக்கத்தில் வச்சிருங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. போன வாரம் உங்களை காரி துப்புனாங்கல்ல, அசிங்கமாக பேசினாங்கல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யார் உங்களை பகைத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மூட்டை கட்டி வச்சிருக்கீங்கல்ல, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், மூட்டை கட்டி வச்சிருக்கிறவன் குடும்பம்
உன் பிள்ளைகள், உன் வியாதி, உன் கடன் சுமை, கர்த்தர் நிச்சயமாய் சத்தியமாய் அதை மாற்றும். ஆமென். ஏங்க ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை பார்க்குறாரு, அதுங்க என்ன போல மாறணும்னு பார்க்குறாரு. நீங்கள் நம்ம இன்னும் சுயநலமாக ஜெபம் பண்ணிருக்க நான் சொல்லலை. நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பண்ணுங்கள். அல்லேலூயா. யாருக்கு ஜெபம் பண்ணுங்க? உங்களை துன்பப்படுத்துறவங்க, நிந்திக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க உள்ள இருக்கிறவங்க. யார் நிந்திப்பா? வெளியாலும் நிந்திப்பான். துன்பப்படுத்துறவன் யாரு? உன் புள்ள தான், உன் புருஷன் தான், உன் மனைவி தான், உன் மருமக தான். அப்போ துன்பப்படுத்துறவங்க யாரு? இப்போ இதில் கூட பாருங்க, ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு பாருங்க. இதுலேயே உங்கள் குடும்பம் வந்துடுது. உங்கள் துன்பப்படுத்துவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணாவே யார் வந்துடுவா? சொல்லுங்க, யார் வந்துடுவா? அவங்க குடும்பம் வந்துடுங்க. உங்களை நிந்திக்கிறவர் யாருன்னா உங்க குடும்பம் அதுலயே வந்துடும். வந்துச்சா இல்லையா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அநேக வேலையில நீங்க யாரால துன்பப்படுறீங்க? ஒருவனுக்கு சத்துரு யார்? வீட்டாரு. அப்போ நீ சத்துருவா நினைச்சு அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் உங்க குடும்பத்தை லிஸ்ட் அவங்க தானா வந்துடுவாங்க. உங்க புருஷன் வந்துடுவாங்க, உங்க மனைவி வந்துடுவாங்க, உங்க பிள்ளைங்க வந்து எத்தனை வாட்டி 1000 ரூபாய் டியூஷன் கொடுத்து ஒழுங்காக படிடான்னா கூட சரியாக படிக்காமல் வேலை காட்டுற பிள்ளைங்களும் அங்கே வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அவங்களும் வந்துடுவாங்க. உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்ன? எப்பவுமே சாப்பாட்டுக்காகவும் தேவைக்காகவும், கடன் சுமை. ஏன் நம்ம கடன் அப்படியே இருக்கு? ஏன் நம்ம வியாதி அப்படியே இருக்கு? ஏன் நம்ம பிரச்சனையே அப்படியே இருக்குது? நம்ம தொடர்ந்து அதுக்காகவே ஜெபம் பண்றதுனால. ஆமென். இன்னிலிருந்து ஜெபத்தை மாத்துங்க. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர், நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்ப பாப்பாருங்க. அங்கதான் நாம அவருடைய பிள்ளையா மாறுறோம். எப்பெல்லாம் நீங்க மற்றவர்கள் உங்களுக்காகவே தேவைகளுக்காக ஜெபம் பண்றீங்களோ அப்போ ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாறலன்னு அர்த்தம். எப்போ அடுத்தவர்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. நான் சொல்லுவேன், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவருடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சித்தம் எப்பவுமே உங்களுக்காக ஜெபம் பண்றதும், உங்க தேவைக்காக ஜெபம் பண்றதும். நான் ரொம்ப நாளா 10 வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன் பிரதர், அது நடக்கவே இல்லை பிரதர். உங்களுக்கு ரகசியம் தெரியாது. 10 வருஷத்துக்காக ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க. உனக்கு வெக்கமா இல்லை? ஜெபத்தை மாத்து. ஆண்டவரே போதும், நான் ஜெபம் பண்ணதெல்லாம் போதும் ஆண்டவரே. எவ்வளவோ காரியம் என் முன்னாடி எவ்வளவோ இருக்குது ஆண்டவரே. எங்க எதிர் வீட்டுக்காரங்க என்ன பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் குடும்பம் சரியில்லாம இருக்கு, அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த எண்ணம் உனக்கு வந்திருக்கா? உன்னை துன்பப்படுத்துறவங்களும் உன்னை நிந்திக்கிறவங்களுக்காக நீ ஜெபத்துல என்ன பண்ண? ஆண்டவர் எப்படியாவது அவங்க போகணும்னு நெட்டுங்க. இன்னும் ஏசப்பாவோட ஜெபம் உங்களுக்குள்ள எனக்குள்ள பிரவேசிக்கலையே. இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு ஹையஸ்ட் ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த மோஸ்ட் ஹை ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கட்டு தானா கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக மாற்றுவார் சிஸ்டர். நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் சபைக்காக வருகிற ஒரு சில ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். நான் உண்மையாக நான் சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்தி இப்படி ஆகணும் ஆண்டவரே, அப்படி ஆகணும், ஒருபோதும் நான் ஜெபம் பண்ணதே கிடையவே கிடையாது. என் பிள்ளைகள் அப்படி மாறணும் இப்படி இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தவறாக நினைச்சிடாதீங்க. எங்கள்
கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒரு நல்ல பிள்ளைகள் போல நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நீங்கள் தவறாக நினைச்சிடாதீங்க, யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. யார் இன்றைக்கும் சொல்கிறேன், 24 வயது 22 20 வயது ஆனாலும் சொல்லுவேன், இன்றைக்கும் ஒரு 50 பைசா எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செலவு பண்ணதை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சிஸ்டர். 50 பைசா அவங்களுக்கு அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு, நான் அறிந்து சாட்சியாக சொல்கிறேன். இது மாத்திரம் அல்ல, சில காரியங்களை நான் இன்னும் பூரணப்பட்டவர்கள் என்று நான் சொல்லலை, இன்னும் அநேக காரியத்திலே பூரணப்படணும் நான் சொல்ல. இதுக்காக நான் ஜெபம் பண்ணதில்லை. ஆமென், அல்லேலூயா. இதற்காக நான் ஜெபம் பண்ணதில்லை. பிள்ளைகளுக்காக அவர்கள் நல்ல புத்தி கொடுக்கணும், நல்ல இதை கொடுக்கணும், நான் என்றைக்குமே ஜெபம் பண்ணதே கிடையவே கிடையாது. அநேகருக்காக நான் ஜெபித்தது உண்டு, அநேகருக்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணது உண்டு. சொல்கிறேன், ஒவ்வொரு ஜெபம் விண்ணப்பல் வருகிற போது அநேகருக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு இருக்கணும் சிஸ்டர். நான் சொல்ல, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற போது, யோபு தன் சிநேகருக்காக ஜெபித்தார், அவனுடைய நிலைமை மாறினது. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. போகிற உங்கள் உறவினர் வீட்டுக்கு போவீங்களா, அவங்க வீட்டில் கஷ்டம் கண்ணீரும் இருக்குமானால் நீங்கள் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல விஷயத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஜெபத்தில் கொடுப்பார். ஜெபம் கண்ணீரோடு கூட முழு மனதோடு கூட அவர்களுக்காக கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக அவர்கள் குடும்பம் மாறும். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தை கேட்கிற பரலோகத்தில் இருக்க நம்முடைய தந்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாக மாற்றுவார். நீ எவ்வளோ காலமாக நீ வேண்டி கொண்டிருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றுவராய் அவர் இருப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஜெபத்தை காத்துக்கொள்ளுங்க, ஒருபோதும் விட்டு விலகிடாதீங்க. ஜெபத்தை எல்லா சூழ்நிலைகளும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஜெபத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்களை பத்தி அன்னாள், லில்லி, எஸ்தர் அப்படின்னா ஜெபிக்கிறவங்கன்னு தெரியணுங்க. உங்க உறவுக்கு தெரியணும், உங்க பக்கத்து வீட்டுக்கு தெரியணும், உங்க அக்கத்து வீட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஜெபம் பண்ணவர்கள் என்று தான் தெரியணும். ஐயோ அதுவா, அதெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு போகுது, அதெல்லாம் ஏன் பைபிளை தூக்குது அப்படின்னு நம்மளை சொல்லவே கூடாது. நீங்கள் அநேகர் சபையில் என்ன எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் உனக்கு உன் சத்துருக்களை கர்த்தர் நாசமாக்குவாராக்கும், உன் சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார், நீ போகிற போதே அவர்கள் மடிந்து விழுந்திருப்பதை காண்பாய், இப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. நீங்கள் எப்படி அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண உங்களுக்கு மனசு வரும் சொல்லுங்க? வரவே வராது. ஏசப்பாவுடைய உபதேசம், புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் அது அல்ல. உன் சத்துருக்களை நீ நேசிங்க, உன் சத்துருக்களை நீ சிநேகிங்க. யாரையாவது ஒரு வார்த்தை பேசிட்டா கூட உங்கள் இருதயம் நொறுங்குண்டு போகணும். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணுவதனால தான் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்க. 1. 2வது, ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. எப்படி நான் ஜெபம் பண்ணணும், எதற்காக ஜெபம் பண்ணணும் கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய சித்தப்படி மன்னிக்கிற ஜெபம், மற்றவருக்காக ஜெபம் பண்ணுவதை, அதுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இங்கே நான் பிரசங்கிக்கல. நீங்கள் தவறாக நினச்சிடாதீங்க. அங்கே பிரதர் சொன்னார், அவர் சொல்கிறாருப்பா குடும்பத்துக்காகவே நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதான், நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம், யார் ஜெபம் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைகளுடைய காரியம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். ஆனாலும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இங்கே நான் போதனை பண்ணலை. ஜெபம் பண்ணுங்க, அதோடு கூட அடுத்தவர்களையும் கரிசனையோடு கூட அணுகி ஜெபம் பண்ணுங்க நான் சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணுவது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்க. 3வது காரியம், தடை பண்ணாதீங்க, காத்துக்கொள்ளுங்க. ஜெபத்தை காத்துக்கொள்ளுங்க, எந்த சூழ்நிலையிலும் காத்துக்கொள்ளுங்க. வேதம் நீங்கள் வாசிக்க வேண்டாம். கொலோசியருடைய நிருபம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம், 1 தெசைக்கில் இருக்கிற 5:17, 1 பேதுரு 4:7, இதில் 2 வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அழகா சொல்றாரு பேதுரு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. யாருன்னா சொல்லுவாங்களாங்க இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க? இங்க பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருப்பா. எதுக்கு ஆண்டவரே? பைக்கில் போக சொல்ல ஜாக்கிரதையா இரு, ஊருக்கு போறிய ஜாக்கிரதையா இரு, குற்றால அருவியில் குளிக்க சொல்ல ஜாக்கிரதையா இரு, திடீர்னு வெள்ளம் வந்துடும். தண்ணி குடிக்கிறது ஜாக்கிரதையா இரு, வெளியே தண்ணி ஒத்துக்காது, கோல்டு வந்துடும். சாப்பிட்டு கண்டதை சாப்பிடாத, ஒழுங்கா சாப்பிடு, உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. இங்க வேத வசனம் சொல்கிறது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. எங்க போனாலும் ஜெபம் பண்ணுங்க, எங்க போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பஸ்ஸில் உட்காந்துட்டு அவன் யாரோட கூட உட்காந்துருக்கிறான், இவன் யாரோட கூட, அந்த பொண்ணு மாதிரி தெரியுது, அவங்க மருமக மாதிரி தெரியுது, இவங்க மருமகமா, அதெல்லாம் பார்க்க வேண்டிய உன் வேலை கிடையாது. உன் வேலை பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டியா, ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போகிற காரியத்தை ஆசீர்வதியும். எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ அதை பற்றி யோசனை பண்ணுங்க. பக்கத்தில் எந்த புருஷன் எந்த பொண்டாட்டி யாரோட கூட உட்காந்துருந்தா உங்களுக்கு என்ன? பக்கத்து பஸ்ஸில் போய் உட்காந்துனோன்னா அக்கத்தில் இப்படி பார்க்க வேண்டியது, பக்கத்தில் அப்படி பார்க்க வேண்டியது, இங்கே அங்கே பார்க்க வேண்டியது, அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியது, இதே வேலையாக போச்சு. உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டு ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையா. நான் கற்றுக்கொள்கிற பாடல் முக்காவாசி பிரயாணங்களில் தான், பிரயாணங்களில் தான் நான் கற்றுக்கொள்கிறேன் பாடல். உங்களை விட அதிகமான நேரம் வேலை செய்கிறேன், உங்களை விட அதிகமான பிரயாணம் செய்கிறேன். ஒரு பாட்டு உங்களால் கற்றுக்க முடியுதா இயேசுவின் நாமத்தினாலே? ஆமே. ஒரு பாட்டு உங்களால் பாட முடியுமா? நான் இயேசு நாமத்தினால சொல்லுகிறேன், ஒரு கொஞ்சம் ஆத்மாவை ஆண்டவர் கொடுத்தாங்கன்னா ஆராதனை பண்ணுறது எஸ்தர் அம்மா ஒரு வாரம் எஸ்தர் அம்மா ஆராதனை பண்ண வச்சுருவேன். ஒரு நாள் அண்ணாள் அம்மாவை ஆராதனை பண்ண வச்சு, அப்போ ஆராதனை பண்ணுப்பா, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பண்ணுங்க, தானாக வருது பார் பாட்டு, அப்படி பண்ண வச்சுருவேன். குறைஞ்சபட்சம் 2 பாட்டாவது பாடி ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணும். நிறைய ஒழுங்கு வச்சுருக்கிறேன், அதனால தான் நிறைய தடைகளும் நமக்கு இருக்குது. அல்லேலூயா, ஆமே. அப்படி நல்லா பாடி ஜெபம் பண்ணுறவங்களா நம்ம இருக்கணும். காத்துக்கொள்ளணும், எங்கே போனாலும் காத்துக்கொள்ளணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியணுங்க. நான் தானியேலை அடிக்கடி நம்ம சொல்லுவோம், தானியேலை சிங்கக்கேபில் போட்டுருவாங்க. அவனுக்கு எதிரி வந்தது எதனால் தெரியுங்களா? இவனை எதனால் நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு அவன் எதிரி சிந்திச்சான், அவன் மேலே போராம கொண்டு எதனால் சிந்திச்சான்னா, இவன் ஜெப வாழ்க்கையை அவனுக்கு தெரிஞ்சது. இவனுடைய தேவனுடைய பக்தி உள்ள வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடித்தால் ஒழிய வேற எதிலையும் நம்ம தானியேல் மேல குற்றம் சாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணா, ஒரு பெரிய ராஜாவை போல பொற்சிலையை நிறுத்திட்டு இதனிடத்துல ஜெபம் பண்ணும்படி தானியேலை கொண்டு போய் வைக்க ஐடியா பண்ணாங்க. தானியேலுக்காகவே ராஜாவை தவிர வேற யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரை கொண்டு வந்தாங்க. ஒன்லி ஃபார் தானியேல். தானியனுடைய சத்துருவுக்கு தெரிந்தது, தானியேல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவன் என்று. காத்து கொண்டாங்க, கைதியா கொண்டு போனாங்க. அந்த பாபிலோன் தேசத்துக்கு தானியேல் என்பவன் பிறந்து வளரல. தயவு செய்து நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆனாலும் கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் உங்களை கேட்கும்படி உங்களை அன்பானா கேட்கிறேன். தானியேல் என்பவன் எருசலேமில் இருந்து அடிமையாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவன். தானியேல் அங்கேயே பிறந்தவன் இல்லை. தானியேலை பற்றி அறிவு யாருக்கும் கிடையாது. ஏன்னா அவள் வாலிப பருவத்திலே கொண்டு போன கொஞ்ச நாளிலே கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். ஒரு பதவியும் தானியேல் கேட்கலங்க ராஜா கிட்ட, ஒரு பதவியும் கேட்கல. ஒரு பதவிக்காக தானியேல் ஜெபம் பண்ணல. அதான் நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய கஷ்டம், நம்முடைய தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்குண்டான எதிர்காலம் சத்தியமாய் அமையும். எந்த மாற்றமுமே கிடையாது. நான் ஒரு லேண்டுக்காக ஜெபம் பண்ணதே இல்லை சிஸ்டர்.
நான் ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணதே இல்லை சிஸ்டர். நான் ஒரு சபை கட்டிடத்துக்காக ஜெபம் பண்ணதே இல்லை சிஸ்டர். நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், 3 வருஷமாக இந்த பின்னாடி லேண்டு பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க புரோக்கரை கொண்டு. அதனுடைய விலை 600 ரூபாய் இருக்கும்போது புரோக்கர் வருவாங்க போவாங்க. இந்த பக்கத்தில் பின்னாடி இருக்கிற அந்த சின்ன லேண்டு ஒரு நாளும் நானும் என் வீட்டாரும் இதை வாங்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்ததே இல்லை. அதற்காக ஜெபம் பண்ணதில்லை, அதற்காக பணத்தை சந்திங்கன்னு என் ஆண்டவர்கிட்ட கேட்டதே இல்லை. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் சபையை எப்படி கட்டுவோம், இதை எப்படி அலங்காரப்படுத்துவோம், இதில் இங்கே என்ன வச்சு வசனம் வச்சா நல்லா இருக்கும், இரவும் பகலுமா அதே தான் எங்கள் தியானமாக இருக்கும். சபை குறித்து தான் இருக்கும். இங்கே லேண்டு வாங்கணும். 3 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் வந்து புரோக்கர் கொண்டு வந்து காட்டினாங்க. நாங்கள் அதற்காக ஜெபம் பண்ணலை. சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த பின்னாடி பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, இது நமக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என் வீட்டில் நினைக்கல, எங்கள் பிள்ளைங்க நினைக்கவே இல்லை. ஒரு நாள் புரோக்கர்கிட்ட சொல்லி அழுத்து போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் 4 வருஷம் ஆயிட்டுது இந்த லேண்டை விற்க முடியல. அவர் துபாய்க்கு போயிட்டார். ஒரு நாள் துபாயிலேருந்து கடந்து வந்தார். அவர் நண்பர் ஒரு ஆலோசனை கொடுத்தாராம், எப்பா நீ பக்கத்தில் அங்கே லேண்டு வாங்கினியா, அதுபோல் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு வேளை கேட்டால் அவங்களுக்கு வாங்கிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு வீட்டில் இருக்கிற போது நம்ம சபையுடைய வாசலை தட்டினாங்க. தட்டி பின்னாடி லேண்டு இருக்குது, அதை வாங்கி கொள்கிறீர்களா என்று என்னை கேட்டாங்க. அப்போது தான் எங்கள் புத்திக்கு இந்த லேண்டை வாங்கணுன்ற எண்ணமே வந்தது. ஆமே. அவர் ரேட்டு அதிகமாக சொன்னார், அதுக்காக இல்லைங்க நான் வாங்க முடியாது, நியாயமான ரேட்டு சொல்லுங்க வாங்கிக்கன்னு விட்டுட்டேன். 6 மாதம் ஆச்சு. 6ஆவது மாதம் இங்கே உட்காந்துட்டு நான் இங்கே வேதம் வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு உணர்வு வந்தது. அப்போது நான் ஃபோன் பண்ணி மறுபடியும் தொடர்பு கொண்டு அந்த லேண்டு அவர் சொன்ன விலையோடு குறைவாக முடித்தேன். அவங்க 2 பேரும் சொன்னது, அவங்க முஸ்லீம் சொன்னது, ஆண்டவர் இந்த இடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை மாற்றி கொடுத்துட்டு போனாங்க. அந்த மனுஷன் இன்னொரு தீர்க்க தரிசனமாக சொன்னார், நீங்கள் இன்னும் சில இடங்களை வாங்கினங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே சிரிப்பு. எங்கள் மனைவி கிட்ட சொல்கிறா, ஏப்பா இதையே நம்மளால் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறோம் நமக்கு தான் தெரியும். அந்த பாய் எப்படி சொல்லிட்டு போகிற, கர்த்தரை கொடுத்தாரு சொல்கிறாரு நியாயம், நீங்கள் இன்னும் அதிகமாக லேண்டு வாங்கணும்னு சொல்கிறாரு, என்னத்தை வச்சு இதை சொல்கிறாரு, இதை தமாஷ் பண்ணுறாங்க பார்த்தியா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நம்ம இன்னொரு இடமும் வாங்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சத்தியமாக இதற்காக நான் ஜெபம் பண்ணலை, சத்தியமாக இதற்காக நான் ஆயத்தம் பண்ணலை. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சித்தத்துக்காக நாம் ஜெபம், ஆண்டவருக்காக நாம் இருந்தால் ஆண்டவர் நமக்காக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக நீ பரிந்து பேசுவாயானால் உனக்காகவும் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பரிந்து பேச கிருபை உள்ளவராக இருக்கிறார். தானியேல் கொண்டு போகப்பட்டான். தானியேல் அந்த இடத்துல பிறக்கலை. ஒருவேளை சித்தாவை பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா இங்கே வளர்ந்த புள்ள, அவனை ஃபுல்லாக எனக்கு தெரியும். ஆனால் தானியேலை கொண்டு போகிற போது தானியேலை குறித்து அங்கே இருக்கிற சத்ருவுக்கும் தெரியாது, ராஜாவுக்கும் தெரியாது. ஆனால் அவனை என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தானியேல். நீங்கள் நினைக்கலாம் தானியேல் ஜபனாவே தானியேல் கிட்ட வந்துடுறாங்கப்பா அப்படின்னு. நான் சொல்லுவேன், அவன் என்ன கண்டுபிடிச்சான், சத்ரு என்ன கண்டுபிடிச்சான்னா, இவனை எதில் குற்றப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஜபம் பண்ணுறதுல தான் இவனை குற்றப்படுத்த முடியும். அவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணாமல் ராஜாவைத்தான் இந்த நாட்கள் முழுவதும் ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். தானியேலோ எப்போதும் போல எருசலேமை நோக்கி தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. கஷ்டத்தில் குடும்பத்தை விட்ட போது, அடிமையாக போன போதும் எந்த கவலையும் இல்லைங்க. அவன் ஜெபத்தை மாத்திரம் காத்து கொண்டான். அல்லேலூயா. அவன் காத்து கொண்டதுனாலே உலகம் அவனை சத்துருவும் அறிந்தது என்ன, ராஜாதி ராஜா பார்வோன் அறிந்தது என்ன, 120 தேசத்தை ஆளுகிற ராஜா அறிந்தார் தானியேலில்.
அவன் கட்டளை பிரகாரம் சிங்க கேபிலே போடப்பட்டான். ராஜாவுக்கு முழுவதும் நித்திரை இல்லை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அதிகாலையிலே தூக்கமே இல்லாமல் ஓடி வந்து கேபிலே பார்த்து, சிங்க கேபிலே பார்த்து, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இருந்திருப்பார். 120 தேசத்தை ஆளுகிற ஒரு தேசாதிபதி அறிந்திருந்தான், தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். புதிதாக போன தேசத்திலே அநேக சத்துருக்கள் தானியேலை பற்றி அறிந்திருந்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் தானியேல் ஜெபம் பண்ணுகிறவன், தானியேல் ஜெபத்தை காத்து கொள்கிறவன் என்பதை அறிந்திருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் அவங்க மோசமானவங்க, அவங்க ஏதாவது ஒன்று பேசுகிறவங்க, அவங்க கிட்ட போனால் காரியம் உருப்படாது, அவங்க கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே, இது வரைக்கும் நம்ம ஜெப வீட்டில் வந்தவங்க யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியத்தெல்லாம் இந்த ஜெப வீட்டில் சொல்லுவாங்க. அடுத்து அவங்க சொல்கிற காரியம்னா, யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லலைங்க, உங்ககிட்ட சொன்னோம், எங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணீங்களே தவிர எந்த நேரத்தில் நீங்கள் போகாமையோ அடுத்தவர்கிட்ட வம்பாவும் இதை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எங்களிடத்திலே வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்மை பற்றி ஒன்று தெரிய வேண்டும், இவர்கள் துக்கத்திலும் ஆசீர்வாதத்திலும் நமக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்பதை மற்றவர்கள் அறியணும். மற்றவர்கள் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு அறிவு இருக்கணும். இவர்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவர்கள். எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது, எல்லா இடத்திலும் போயிட்டேன். ஆனால் அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா, அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன்னா அது நீங்கும். அந்த பிரதர்கிட்ட இதை சொன்னால் அது நல்லா இருக்கும், என் மனசு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா அவங்க இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் என்று எல்லாரும் உங்களை பற்றி அறிந்திருக்கு. எல்லாரும் உங்களை பற்றி அறிந்திருக்கு. நமக்கு வேற எந்த பேரும் இருக்கக்கூடாது சிஸ்டர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவினுடைய நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிறவர்களே, நீங்கள் வேற எதுவும் மூலமாக உங்கள் ஆண்டவருக்கு சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்கவே தேவையில்லை. நீங்கள் இடைவிடாமல் ஒரு ஜெபம் பண்ணவர்களாக இருந்தால், இடைவிடாமல் உங்கள் வீடுகளிலே பாடல்களும் துதிகளும் ஒரு ஆராதனை சத்தம் இருக்கிறது என்று சொல்லுவோமானால், நம்ம வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தாலும் அடுத்தவன் வந்து சொல்லுவான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் நிச்சயமாய் உன்னை விடுவிப்பார், விடுவிப்பார், விடுவித்தார் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு என்னங்க, உங்கள் தேவன் உங்களை விடுவிப்பார். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம், நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தெய்வம் உன்னை விடுவிப்பார் என்கிற அடையாளத்தை தவிர உங்களுக்கும் எனக்கும் வேறு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கும் எனக்கும் அவர்கள் மோசமானவர்கள், அவர்கள் குறை சொல்கிறவர்கள், அவர்கள் சபிக்கிறவர்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ற எந்த சாட்சியம் நமக்கு வேண்டாம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரே ஒரு சாட்சி இருக்கணும். எனக்கு கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறாங்க அந்த அம்மா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாங்க அந்த பிரதர் என்று சொல்லி உங்களை தேடி நாடி வரகிற ஒரு கூட்டம் இருக்கணும். நீ சொல்கிற சுவிசேஷம் அதுதான், நீ ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறது அதுதான், ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்கிறது அதுதான், ஆண்டவருக்கு கனப்படுகிறது அதுதான், பூமியெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது அதுதான். வேற எந்த ஊழியம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எத்தனையோ அவதூறான சாட்சிகளை பற்றி இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னாலும் நீ உன் ஆத்மா, உன் பிள்ளைகளுடைய ஆத்துமாவையும், உன் கணவன் உன் மனைவியுடைய ஆத்துமாவையும், மற்றவருடைய ஆத்துமாவையும் நீ ரட்சித்துக் கொள்ளவே முடியாது. ஒரே விதத்திலே நீ அவரிடத்திலே சொல்லவில்லை என்றாலும் உன் ஜெப சாட்சி உள்ள ஜெபத்தின் வாழ்க்கை, சாட்சி உள்ள ஆராதனுடைய வாழ்க்கை, தானியேலின் தேவனே தேவன் என்று 127 தேசத்தை ஆளுகிற தேசாதிபதி சொல்லுவான், தானியேலின் தெய்வமே தெய்வம் என்று சொல்லுகிற அளவுக்கு மாறி போகும். நீங்கள் போயிட்டு சாட்சி சரியில்லாமல் இயேசு உன்னை நேசிக்கிறார்னு யாருக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்களும் நானும் எப்போ சொல்லணும் அப்படின்னா, நல்ல சாட்சி, இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்கப்பா அந்த குடும்பம்,
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். யாருக்காக? அவங்களுக்காக மாத்திரம் இல்லை, நீ கூட ஒரு கஷ்டத்தில் போய் அங்கே அவங்ககிட்ட பேச. அந்த அம்மா ஜெபம் பண்ணுப்பா, அந்த அம்மா ஜெபிக்கிறம்மா, அந்த பிரதர் ஜெபிக்கிற, அந்த வீடு ஜெபிக்கிற வீடு, அந்த வீடு ஆராதிக்கிற வீடு, அந்த வீட்டில் போனால் எனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி ஒரு ஜன கூட்டம் உன்னையும் என்னையும் தேடி வரணும். இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். நம் கண்களை, இன்னும் சில காரியங்கள் இருந்தாலும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் 3.5 வருஷம் அவனுடைய வார்த்தையை, ஜபத்தை கேட்டு மழை பெய்யாம பண்ணினார். நீ சாதாரண ஆளா இருக்கலாம், உனக்கு பலவீனமான சகோதரனாக இருக்கலாம், நீ குறைவுள்ள சகோதரியாக இருக்கலாம், நீயே பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நம்முடைய ஜபத்திலே ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நான் என்று நீ அறிந்திருந்தால், நீ கற்றுக்கொள்ளணும் எதற்காக நான் ஜெபம் பண்ணணும் என்பதை கற்றுக்கொண்டிருந்தால், உன் ஜபத்தை காற்றுக்கொண்டு இருந்தால், நான் சொல்லுவேன், உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் பெரிய ரட்சிப்பை, ஓ ஹல்லேலூயா, ஓ ராபா ராபா ஷிகா தீபா கா ரா லாபாய், பெரிய ரட்சிப்பை உன் மூலமாய் உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளிடத்திலே, உன்னுடைய அக்கம் பக்கத்திலே, உன் உறவிடத்திலே உன்னை கொண்டு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை மாற்றும். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக வந்து நிற்கிறேன், நான் நானாக வந்து நிற்கிறேன், நான் நானாகவே வந்து நிற்கிறேன். நான் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஓ நான் நானாகவே வந்திருக்கிறேன், நான் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, நீர் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வீரா. நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில். மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன், நான் வீணாகி பாழாகி
நானாகத்தா வந்து நிற்கிறே, உம் பிரசனத்தில் வந்து நிற்கிறே. நானாகத்தா வந்திருக்கிறே, உம் பிரசனத்தில் வந்திருக்கிறே. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ஆண்டவரே, நான் நானாதான் இருக்கிற ஆண்டவரே. நான் பாழாகி தானாய் நான் வந்து நிற்கிறப்பா. நான் வீணாகி பாழாகி நான் வந்து நிற்கிற ஆண்டவரே. எத்தனையோ வருஷம் நான் கிறிஸ்தவனா மாறி ஞானஸ்தானம் பெற்று ஆயாச்சு. இன்னும் நான் நானாவே இருக்கிறப்பா. யோசேப்பை போல ஒரு ஒழுங்கு எனக்கு இல்லை ஆண்டவரே. நோவாவை போல நான் ஒரு நீதிமானா இல்லை. ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் எனக்கு இல்லை. தானியேலை போல உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னை மன்னிய, என் சுபாவத்தை மாற்ற, என் குடும்பத்தை மாற்ற, என் பிள்ளைகளை மாற்றப்பா. ஓ ஹல்லேலூயா. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவாயானால் பின்பு உனக்குள்ளதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றிரப்பா. என்ன மாற்ற ஆண்டவரே, என்ன மாற்றப்பா. என்ன சொல்லுங்கப்பா. என் ஜப வாழ்க்கை மாறட்டும், என் சுபாவம் மாறட்டும், என் வார்த்தை மாறட்டப்பா, என் ரட்சிப்பு மாறட்டும், என் ஜப வாழ்க்கை மாறட்டும். நான் நானா இருக்கக்கூடாது, நான் நீயாக மாறணும் அப்பா. உம்மை போல ஜபம் பண்ணணும் ஆண்டவரே. உம்மை போல சத்துருவை நேசிக்கணும். உம்மை போல அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உம்மை போல என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். உம்மை போல என் வாழ்க்கை துணைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்தீரப்பா. உங்க சிலுவை நீர் கஷ்டப்பட்டாலும், கண்ணீர் விட்டாலும், வேதனைப்பட்டாலும், நீர் துன்பப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும் உலகத்துக்கே ரட்சிப்பா நீ மாறி போன ஆண்டவரே. அதை போல என் ஜபத்தை மாற்றுங்க. மற்றவரை மன்னிக்கிற ஜபம் எனக்கு உண்டாகட்டும். மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற ஜபம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஜபம் எனக்கு உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும். இந்த காலை வேளையில என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இதுவரை நான் ஜெபித்த ஜபம், என் சபைக்காக, எங்கள் பிரதருக்காக, என் குடும்பத்திற்காக, என் கணவருடைய ரட்சிப்புக்காக, என் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, என் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்காக, என் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய நல்ல வேலைக்காக, அவனுடைய எதிர்காலத்திற்காக இதுவரை நான் ஜெபித்தது அல்ல ஆண்டவரே. இனி ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானத்திலிருந்து நான் பார்ப்பேன். என்னை ஜெபிக்கிறவர்கள் என் பிள்ளை சொல்லணும் ஆண்டவரே. என் பிள்ளை ஏதாவது நான் என்கிட்ட வருகிறானா, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்கன்னு, அப்பா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு என் பிள்ளை என்கிட்ட கேட்கல ஆண்டவரே. அப்படி கேட்கிற மகனை ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை எனக்கு கொடுங்க. அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு என் புள்ள ஒரு நாள் என்கிட்ட கேட்கலையே. அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீ ஒரு ஜெப வீரர் அம்மா என்று சொல்லுகிற ஒரு குடும்பம் எனக்காக உண்டாகட்டும். நீ ஜெபிச்சா என் வாழ்க்கை மாறிடும் அம்மா. நீ ஜெபிச்சா என் வேலை மாறிடும். நீ ஜெபிச்சா என் படிப்பு விஷயம் மாறிடும். நீ ஜெபிச்சா நான் நல்ல ஆசீர்வாதமா இருப்பேன். யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினான். ஒருவேளை அவர்கள் பாவம் செய்து இருப்பார்களோ என்று அவர்களெல்லாம் அழைத்து கர்த்தருக்கு பலியிட்டு அவர்கள் மேல கையை வச்சு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மனுஷனை நான் யோதத்திலே பார்த்தேன். அவன் நீதிமானும் உத்தமனும் சர்மார்க்கணமா இருந்தானே. அப்பா, எங்க பிள்ளைகள் எங்களை நம்பி ஜபத்தை எங்ககிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்க சபையானது நம்பணும் ஆண்டவரே. இந்த கண்ணீரை நம்பணும் அப்பா. அதே போல இந்த பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, இவர்களை அவர்கள் குடும்பம் நம்பணும், வாழ்க்கை துணை நம்பணும். என் மனைவி ஜெபிச்சானா நிச்சயமா நல்லது நடக்கும். அந்த சாட்சி எப்படி உண்டாகும்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ நல்லா உன் கணவனுக்கிட்ட சாட்சியா இருக்கணும். நீ நல்லா உன் பிள்ளைகிட்ட சாட்சியா இருக்கணும். இதுவரை நீ அப்படி இல்லை. இன்றிலிருந்து இதுவரை நாம் அப்படி இல்லை. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். நல்ல ஜப வாழ்க்கையை கொடுங்க. என் சத்துருக்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற இருதயத்தை கொடுங்க. உபவாசம் போட்டு என் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்காக நான் ஜபிக்கணும். நான் உபவாசம் இருந்து வருத்தி கண்ணீரோடு கூட ஜபம் பண்ணுறதை என் பிள்ளைகள் பார்க்கணும். அவர்கள் துர்மார்க்கணும், நீங்கணும், அவர்கள் ஆசீர்வாதம் பெருகணும். இப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவரே.
எங்களை திட்டுனாலும், எங்களை ஒருவர் திட்டுறாங்க, எப்படி திட்டுறாங்க தெரியுமா? நீங்கள் போய் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறவங்களாம் அப்படின்னு ஒருத்தர் திட்டுறாங்க. நான் சொல்லுவேன், அதற்காக ஆண்டவரை சோத்திருக்கிறேன். நீங்கள் போய் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறாளா நீங்கள் என்று எங்களை பார்த்து ஒருத்தங்க திட்டுனாங்க, சபித்தாங்க, அசிங்கமாக பேசினாங்க. அதற்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுற ஆளுன்னு என்று அவர்கள் நாவிலே அறிக்கையிட்டதற்காக நாங்கள் சோத்தரிக்கிறப்பா, சோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று முதல் நான் ஏறெடுக்கிற ஜெபம், ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஏறெடுக்கிற ஜெபம் இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். அவர்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்ட திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கணும். கர்ப்பத்தின் அடையாளம் உண்டாகணும். ஆண்டவரே, பட்ட கடன்கள் எல்லாம் ஆண்டவரே தெளிந்த நீரோடைய போல மாறணும். அப்பா ஆண்டவரே, கணவன் சரியில்லாம ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு ஜெப ஆவியை பிள்ளைகளுக்கு ஊற்று ஆண்டவர். ஆண்டவரே, இந்த வீதிகளிலே ஒரு கூட்டத்தை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிற ஜெப ஆவியை அடியனுடைய குடும்பத்திற்கும் கொடுத்தபடியாக ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். எப்போதும் ஆண்டவரை ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிகிற அறிவு எனக்கு உண்டாகணும். ஆண்டவரே, நான் ஜெபிப்பது எப்படி கற்றுக்கொள்ளணும், உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜெபம் உண்டாகணும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என் ஜெபத்தை நான் காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, என் எதிரி அறியணும், என் எதிரி அறியணும், என் நண்பன் அறியணும், என் பிள்ளைகள் நான் ஜெபிக்கிறவர் என்றது அறியணும், என் சபை நான் ஜெபிக்கிறவர் என்றது அறியணும். எல்லா துதிகன மகிமை எங்கள் வாழ்க்கையிலும் ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோன் என் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின்மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மரியால் பற்றி கொண்ட ஜெப பாதத்தை நாங்களும் பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் பரிசுத்தமும் தேவ தயவும் நல்ல ஜப வாழ்க்கையும் நம்முடைய குடும்பங்களிலே உண்டாவதாக. பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தி நீர் பேசின வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்துருவானவன் இந்த வார்த்தையை எடுத்து போடாதபடிக்கு வேலி அடித்துக் கொள்ளும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல காரியங்களை உங்களை குடும்பத்தில் செய்வார். உங்கள் ஜபமானது உங்கள் வாழ்க்கையில தரித்திரத்தை மாற்றும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி நலமானதாக மாற்றும். நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு செல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி.